குட் மார்னிங் எவ்ரி ஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூ ஆர் ரீ கி மாத்ரா வாலே ஷப்த. இதோட லெட்டர் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுவோம்? ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே நம்ம சி மாதிரி ஒன்று ஆட் பண்ணோன்னா அதுதான் ரூ ஆர் ரீக்குள்ள சவுண்டு. இதை நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறக்காக நான் இந்த வேர்டை அப்படியே இங்கிலீஷ்லேயும் நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். நேக்கு கீழே இதை கொடுத்துருக்கறனால ந்ரி நிரி ரீ சேர்த்து வரணும். ந்ரி பு ந்ரிப், மிரி இத் மிரித். புரிஞ்சுச்சா? மேக்கு கீழே கொடுத்துருக்கறனால அந்த எம் சவுண்டும் வரணும், ப்ளஸ் அந்த ரீ சவுண்டும் வரணும். ஸோ மிரி மிரி இத் மிரித். கிரி ஹ் கிரிஹ். க்ரி இத் கிரித். மா த்ரீ மாத்ரி. க்ரீஷ் கிரிஷ். ஓகேவா? கிரிப்பயா கிரிப்பையா கிரிப்பையா. ஓகேவா? அடுத்தாப்புல கிரி கிரி ஹ நீ கிரிஹனி. அப்புறம் இது ப்ரீ ப கூட போட்டிருக்கிறனால ப்ரீ ப, அது கூட ரீ ப்ரீ ப்ரீ. இது என்னது? இப்படி மட்டும் நம்ம போட்டிருந்தா த சொல்லுவோமா? இப்போ இதில் பாதி மட்டும் கொடுத்துருக்கு, இத்து ப்ரீ இத். கூடவே சேர்த்து இந்த வேவை ரைட் சைடில் சுழிச்சிருக்காங்க. அப்போ இது வி. ஸோ ப்ரீ இத் வி பிரித்வி. புரிஞ்சிச்சா? இது எதனால் இத்து நம்ம இடையில வந்திருக்கல இத்துன்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, இதை அந்த கோடு மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படின்னா த அதை பாதியோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இத் பிரித்வி பிரித்வி. க்ரி இஷ் நா கிருஷ்ணா. இதுலேயும் அதே தான். நம்மளுக்கு இப்படி கொடுத்துருந்தா இது இஷ், அப்படிதானா? இது கூடயே சேர்த்து அந்த நாவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிஷ் க்ரி இஷ் நா கிருஷ்ணா. ஹ்ரி ஹ கொடுத்து ஹ சவுண்டு வருது, கூட ரீ. ஹ்ரி த ய ஹிருதை. ஏங்கிறது லாஸ்ட் முடிகிறனால இ. ஹ்ரி த இ கிருத ஹிருதை. இருதயம்னு சொல்லுவோம்ல, அதான் ஹிருதை. இது என்னது? நம்மளுக்கு இந்த இதை தெரியும். ரீ ரீ ஷி ரிஷி. ரீ ஷி கே இஷ் ரிஷிகேஷ். இதுக்குள்ளது நம்ம இன்னும் படிக்கலை. அதாவது ஒரு லெட்டர் கொடுத்து மேலே ஒரே ஒரு கொம்பு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏ சவுண்டு. ரீ ஷி கே இஷ் ரிஷிகேஷ். ஓகேவா? இது என்ன சொன்னோம்? ரீ ரீ ஷ பு ரிஷப். ரீ ஷ பு ரிஷப். பு எப்படி போடணும்னு தெரியுதுல்ல? இதுதான் ப. ரீ ஷ பு ரிஷப். ஓகேவா? தேங்க்யூ.